நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனான ஸ்மார்ட் ஃபோனில் மொபைலோட இன்டர்நெட்டோட வேகத்தை எப்படி அதிகப்படுத்துறது பல வழிகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற 3 சிறந்த வழிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையை தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோனில் சிம் நெட்வொர்க் எது வேணாலும் இருக்கட்டும், ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல், BSNL எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனோட இன்டர்நெட்டோட வேகத்தை அதிகப்படுத்தணும். நான் சொன்ன மாதிரி 3 வழிகள், சிறந்த வழிகள். தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மொபைல் இன்டர்நெட்டோட வேகத்தை அதிகப்படுத்துறது. உங்கள் ஃபோனில் என்ன சிம் வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா, ஜியோ இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட்டோட வேகத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படி பார்க்கலாம். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக வரப்போகிறது கூகுளோட ப்ராடக்ட்ஸ் தான். அதில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் இன்னைக்கு அதிகம் பேர் பயன்படுத்தணும். அதில் போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. குரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்புறம் சைட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ அது எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களுடைய குரோம் ப்ரௌசரை நீங்கள் ரன் பண்ணும்போது இது பேக்ரவுண்டில் ரன் பண்ணும். ஸோ இதை கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுடைய இன்டர்நெட்டோட வேகத்தை அதிகப்படுத்த முடியும். கிளியர் சைட் ஸ்டோரேஜ் கீழே பாருங்க, டேப், அதுக்கப்புறம் கிளியர். ஸோ கிளியர் ஆகிடுச்சா, இதோட சேர்த்து டாப் ரைட்டில் 3 டாட், இதில் ஒன்றுமே இல்லை. இதோடு சேர்த்து பேக்கில் போங்க. போனதுக்கப்புறம் இதில் பேக்ரவுண்ட் சிங்க்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆனில் இருக்குது, இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எதுக்கு நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டும் சிங்க் பண்ணி குரோமோட ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய இன்டர்நெட்டோட வேகம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போங்க. போனதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறம் அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ். ஸோ என்னோட ஃபோனில் ஜியோ 4G நான் பயன்படுத்துகிறேன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எந்தவித செட்டிங்ஸையும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று தவிர சர்வர். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, www.google.com இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. www.google.com ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஏன்னா இந்த செட்டிங்ஸ், பழைய செட்டிங்ஸ் புது செட்டிங்ஸ்க்கு மாறுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது நம்பர் 2. நம்பர் 3, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு டேட்டா சேவர்னு இருக்கும், அதை டைப் பண்ணி எப்படி கொடுங்க. உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் டேட்டா சேவர் இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், டேட்டா யூசேஜ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் டேட்டா சேவர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஆஃப்ல இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் ஆன் பண்ணுறோம்னா, உங்கள் ஃபோனோட பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மூலியமாக கூட உங்கள் ஃபோனோட இன்டர்நெட்டோட வேகம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டேட்டா சேவரை ஆன் பண்ணுறது மூலியமா அந்த ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இது மூலியமா உங்கள் ஃபோனோட வேகத்தை, அதாவது இன்டர்நெட்டோட வேகத்தை அதிகப்படுத்த முடியும். இதுதான் இந்த 3 வழிகள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்கள் ஃபோன் செமையாக ரன் ஆகும், அதுவும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய 3 சிறந்த வழிகள் உங்களுடைய மொபைல் ஃபோனோட இன்டர்நெட்டோட வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.